அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி சண்டே. நான் மதியம் வரைக்கும் என்னெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகணும். அதனால் காலையிலே சீக்கிரமாக கடகடன்னு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிக்கலான்னு தோசையும் தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சுக்கிட்டேன். நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு. நான் எப்படி தக்காளி சட்னி செய்கிறேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். எண்ணெய் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிட்டேன், உளுந்தும் கடலப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டு செஞ்சு பாருங்கள், தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போடுற மாதிரி தக்காளி, வெங்காயம், இப்போ காஞ்ச மிளகா. இதிலே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் தக்காளி சட்னியில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 4 மிளகும் நான் சேர்த்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக காரம் சளி இருந்தால் போய்டுன்றதுக்காக பசங்களுக்கு. கருவேப்பிலை, புதினா எல்லாமே பெரியவங்களே எடுத்து வச்சுடுவோம். சின்ன பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்களா, எடுத்து தான் வைப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி அரைக்கிற பொருளில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ எதுவும் சரியாது, சாப்பிட்டுக்குவாங்க. பசங்களும் சரி, பெரியவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். உப்பு எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன்னா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் போய் தாளிச்சிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை. எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு தாளித்து விட்டுறேன். தக்காளி சட்னியில் இந்த புதினா போட்டு செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு போகணுன்றதுக்காக சீக்கிரமாக சமைச்சிட்டு இருந்தேன். சீக்கிரம் சமைச்சி முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகி போகிறதுக்கெல்லாம் இருக்கிற வெயிலுக்கு அப்பாடான்னு ஆகிடும். வீடியோவில் கொஞ்சம் சத்தம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஜல்லி போட்டுட்ருக்காங்க, அதனால் ஒரே சத்தம், மிஷினோட சத்தம். நேற்று தான் அரைச்சி வச்சேன் மாவு, நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாவில் இட்லி போட்டால் அதை விட சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் இட்லி எப்போவாவது ஒரு தடவை தான் செய்வோம். தோசை தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பசங்களுக்கே ஃபேவரெட்டு. அதனால் எப்போ பார்த்தாலும் தோசை தான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு நானும் தோசை தான் செஞ்சு கொடுப்பேன் எப்போவுமே. இட்லி எப்போவாவது ஒரு தடவை தான் செய்வோம். தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்துலேயே கடகடன்னு தோசை போட்டுடுறேன். பாருங்கள் மாவோட இது தன்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூப்பராக பொங்கி வந்திருக்கு மாவு. தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் செஞ்சேன்னா என் பையன் ஹமீது எப்படியும் 3-4 தோசை சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு தக்காளி சட்னினால ஃபேவரட் தான் எப்போவுமே. முதல்ல வேண்டான்னு சொல்லிவிடுவான், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவான் தோசை. என் ஹஸ்பண்டுக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகிறதுக்காக சீக்கிரமாக சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கா இல்லையான்றது ஆம்பளைங்க வாயிலிருந்து சீக்கிரமே வராது இந்த வார்த்தை. ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெதுவாக தான் சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், சொல்கிறாங்களான்னு சொல்லவே மாட்டார். இப்போ சொல்லணும் பாருங்கள், டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாப்பாடு செஞ்சிட்றேன் இவருக்காக. இவர் வேலைக்கு போயிடுவார், நாங்கள் மட்டும்தான் கல்யாணத்துக்கு போகிறோம். சாதம் செஞ்சு வச்சுட்டேன்னா தயிர் வாங்கிட்டு போட்டு சாப்பிட்டுக்குவார் மதியானம். பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன், எல்லாம் நீட்டாகிடுச்சு. கல்யாணத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கல்யாணத்தில் கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டேன், ஃபுல்லாக எடுக்க முடியல. சும்மா கொஞ்சமாக தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன வேலை, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு முக்கியம்டா வெயிலுன்ற மாதிரி உக்காந்துட்டோம் பந்தியில். ப்ரெட் அல்வா வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் குழம்பு, தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி,
வாட்டர் பாட்டில் எல்லாமே உட்காந்து சிக்கன் 65 இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். கமன்னு இருந்துச்சு பிரியாணி. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் பக்கத்தில் ஜல்லி போடுறாங்க, ஒரே சத்தம். இப்போ கூட உங்களுக்கு வீடியோவில் கூட சத்தம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனால தான் எங்களால் அடுத்த வீடியோ போட முடியும். இல்லைன்னா எனக்கு யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க, லைக்கே போக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேன்றதுனால எனக்கு வீடியோ போடுறதுக்கே மனசே வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.